வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம பார்க்க போகிறது வாட் இஸ் பவர். லாஸ்ட் 2 வீடியோலையும் பார்த்தீங்கன்னா கரண்ட்னா என்ன, வோல்டேஜ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா பவர்னா என்ன அப்படிங்கிறது. இந்த பவருங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான பேராமீட்டர். இந்த பவர் வந்து எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா உங்களோட வோல்டேஜ் ப்ளஸ் இன்ட்டு கரண்ட், இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பவர். உங்களதில் வோல்டேஜ் இருக்குது ஆனால் கரண்ட் எதுவுமே ட்ராவல் ஆகலை அப்படின்னா அந்த இடத்துல பவர் வந்து 0 தான் ஆகும். இல்லை உங்களுக்கு வோல்டேஜ் வந்து மிக குறைவாக இருக்குது அப்படின்னா கூட உங்களோட பவரும் பார்த்திங்க அப்படின்னா கம்மியாகிடும். இப்போ வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் வந்து கம்மியாகும் போது ஃபேனோட ஸ்பீடு வந்து கம்மியாகிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படின்னா அங்கே வோல்டேஜ் கம்மியாகும் போது அங்கே பவரும் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாகும். அப்போ நம்ம கரண்ட்டை தள்ளக்கூடிய, அதாவது எலக்ட்ரானை தள்ளக்கூடிய வோல்டேஜ் கம்மியாகும் போது நமக்கு பவர் வந்து கம்மியாகிடும். இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சார்ஜர் எடுத்திருக்கேன். இந்த சார்ஜரோட பேராமீட்டர் பார்க்கும்போது உங்களுக்கு பவர்னால் என்ன அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாகவே புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா இதோட அவுட்புட். இந்த அவுட்புட் ஏரியாவில் சில பேராமீட்டர் நோட் பண்ணியிருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். இந்த சார்ஜரோட மாடல் நம்பர், இதோட இன்புட் பார்த்தீங்க அப்படின்னா 100 240 ஏசின்னு போட்டிருக்கு. அதோட வால் சாக்கெட்டில் வீடுகளில் வரக்கூடிய வோல்டேஜை தான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அவுட்புட் அப்படின்னு காமிக்கிற இடத்துல நமக்கு சில நம்பர்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் பக்கத்தில் 5 வோல்ட் 2 ஆம்ஸ், 2 பக்கத்தில் ஏ போட்டிருந்தா ஆம்ஸ் கரண்ட்டு. அப்போ இந்த 5 வோல்ட் 2 ஆம்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ பவர் கிடைக்கும் அப்படின்னா வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட் அப்படிங்கும்போது நமக்கு 5 வோல்ட் 2 ஆம்ஸ் நமக்கு 10 வாட்ஸ் வந்து நமக்கு வந்து பவர் கிடைக்கும். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு 9 வோல்ட் 2 ஆம்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் ஃபாஸ்ட் சார்ஜரையும் அடாப்ட் பண்ணக்கூடிய ஒரு சார்ஜர். அதனால் என்னென்னா 5 வோல்ட் 2 ஆம்ஸ் ஸ்டாண்டர்ட் சார்ஜிங்கில் ஏறும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 9 வோல்ட் 2 ஆம்ஸுக்கு அது கன்வெர்ட் ஆகும். அப்படிங்கும்போது 9 வோல்ட் 2 ஆம்ஸ் அப்படிங்கிறது 18 வாட்ஸ். அப்போ 10 வாட்ஸில் இது ஸ்டாண்டர்டாக சார்ஜ் ஆகும். 18 வாட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கு இந்த சாம்சங் சார்ஜர் வந்து எடுக்கும். உங்களோட வாட்ஸுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். உங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய வோல்டேஜும் அங்கே போகக்கூடிய வந்து கரண்ட்டையும் நீங்கள் மெஷர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸுங்கிறது கிடைக்கும். இப்போ வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய அயன் பாக்ஸ், ஏசி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹை வாட்டேஜில் வந்து ரன் ஆகக்கூடிய பொருட்கள். அப்படிங்கும்போது அங்கே நமக்கு வீட்டில் ஸ்டாண்டர்டாக 230 வோல்ட்டுங்கிறது ஸ்டாண்டர்ட். ஆனால் கரண்ட்டுங்கிறது எதுக்கெல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்டேஜும் வந்து அதிகமாகும். அப்போ நீங்கள் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா கரண்ட்டு, வோல்டேஜ், பவர் இந்த 3 பேராமீட்டரையும் தெளிவாக நீங்கள் பார்க்கும்போது உங்களால் வந்து நல்லாவே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் எலக்ட்ரானிக்ஸில் தொடர்ந்து வீடியோ போடுவோம். வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு ட்ரைனிங் தேவைப்படுச்சுன்னா மேலே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.